மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் எல்லோரையும் நம்ம எல்லோரையும் பொறுத்த வரைக்கும் அப்பாவின் இந்த பிறந்த நாள் விழா ஒரு மறக்க முடியாத பொன்னான நாளாக அமைந்து விட்டது. எளிமை, இனிமை, கருணை, பண்பு, பாசம், அன்பு, இதுவே நமது மத்திய அமைச்சர் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களின் மாண்பு. முக்கியமா இங்க வந்து உங்களை நாங்க கூப்பிட்டது நீங்க ஒரு வெறித்தனமான நடிகர் திலகத்தோட ரசிகர்ங்கிற காரணத்துக்காக. இங்க இருக்கிற அத்தனை பேரும் அதேதான், உங்களை மாதிரி தான். உங்களை விட்டா பண்ண 4 மணி நேரம் அப்பா பத்தி பேசிட்டே இருப்பீங்க. இங்க மேல கொஞ்சம் கூச்சம் போட்டாங்கன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. அவங்களோட ஆர்வத்தை இன்னைக்கு ஒரு நாள் தான் காட்ட முடியும். தயவு செய்து தப்பா நினைச்சுக்காதீங்க. நானும் உங்களை திட்டுறேன்னா உங்க அன்புல தான் திட்டுவேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. முக்கியமா வந்து உங்கள் அண்ணன் நடிகர் திலகம் அவர்களுக்கு வந்து பெருமை சேர்த்திருக்கீங்க. நடிகர் திலகம் இங்கே இருக்கும் சபையில் இருக்கும் மன்றத்தினருக்கு பெருமை சேர்த்திருக்கீங்க. அப்பாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு என்னைக்கும் உண்டு. அதே மாதிரி வந்து இங்க இருக்கிற கூட்டம் எல்லாமே வந்து அன்புக்கு அடிமை. நாங்க அப்படி வளரல, எங்க அப்பா அப்படி வளர்த்து விட்டாங்க எங்களை. நீங்க இங்க வந்து எங்களை பெருமை சேர்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ். அப்பாவின் பெயரால் வழங்கப்படும் நினைவு பரிசுகளை பெற்று எங்களை பெருமைப்படுத்திய பத்மபூஷன் டாக்டர் அம்மா பத்ம சுப்பிரமணியம் அவர்களுக்கு, அப்பாவுக்கு அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நாட்டியம்னா, ரொம்ப பிடிக்கும். அதில் அவங்க வந்து பேசுறதே வந்து அம்மா பத்மாவை பற்றி தான். எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நாட்டிய நடனம் யாருன்னா பத்மா சுப்பிரமணியம் அவர்களோட நாட்டியம் தான் பிடிக்கும்னு வந்து கடைசி வரைக்கும். வேற அவங்கள தவிர இந்த நாட்டில் வேற யாருமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு வந்து அவங்க வந்து அப்பாவும் அம்மாவும் வந்து அவங்க அவ்வளோ பிரியமா இருந்தாங்க. அதே மாதிரி அம்மாவும் சரி, அப்பா மேல ஒரு பெரிய, நம்ம அண்ணன் ராதாகிருஷ்ணன் போல அப்பா மேல ஒரு வெறித்தனமான ரசிகை அவங்க. அம்மா இப்ப சமீபத்தில் நடிகர் திலகம் நடிப்பில் அபிநயம் இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்காங்க அம்மா. அது கூடிய சீக்கிரம் வந்து வெளியிடுவாங்க நாங்க நினைக்கிறேன். அம்மா நீங்க வந்து இந்த பரிசை வாங்கினது எனக்கு ரொம்ப பெருமைம்மா. தேங்க்யூ ஸோ மச் அம்மா. பாட்டொன்று கேட்டேன் பரவசமானேன்னு பாடிய அம்மா ஜமுனா ராணி அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தந்தையாக, சேவகனாக, சம்பந்தியாக, இப்படியெல்லாம் கதாபாத்திரங்கள் அப்பாவோட நடித்த ஐயா VS ராகவன் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கலாம். உங்களெல்லாம் பார்க்கும்போது அப்பா எங்க கூட தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாருன்னு நம்பிக்கை இருக்கு. நடிகர் திலகத்துக்கிட்டே போய் கிஸ்தி கேட்டவர் இவர். அப்படி இருந்தவர் என்ன ஆச்சுன்னா, அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணன் கோழி கூதுன்னு ஒரு படத்துல வந்து என் கூட நடிச்சாரு. எப்ப நான் உங்ககிட்ட வந்து உனக்கு நான் எதிரியா நடிக்க மாட்டப்போ அவன் கூட நடிக்கிறேன்னு சொல்லி நடிச்சவர் அண்ணன் பார்த்திபன் அவர்கள். அப்பா கூட நடிச்சிட்டாரு, என் கூட நடிச்சிட்டாரு. அநேகமா விக்ரம் பிரபு கூட நடிப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ணன் பார்த்திபன் நீங்க இங்க வந்து இந்த பரிசை வாங்கினதுல எங்களுக்கும் எங்க குடும்பத்தாருக்கும் பெருமை அண்ணன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ, ரொம்ப நன்றி. அப்பா வந்து நம்மளை விட்டு மறைந்து 10 வருஷம் ஆச்சு. 13 வருஷம் ஆச்சா? இல்ல ஒன்னும் சொல்ல தெரியலப்பா, அதுக்காக நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேன். உங்களை மாதிரி தான் நானும் புலம்புறேன்னு வச்சுக்க. அவரை நினைச்சாவே பொங்குது நமக்கு. நம்ம என்ன பண்ண முடியும்? அவரது பிறந்த நாளை மறவாமல் நினைவில் வைத்து அப்பா இருப்பதாகவே நினைத்து கொண்டு அவரது பிறந்த நாள் விழாவில் கலந்து கொள்ள தமிழகம் மட்டுமல்ல பர்மாவில் இருந்து கூட வந்திருக்கும் அப்பாவோட ரசிகர் அத்தனை பேருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். நடிகர் திலகத்தின் 86வது பிறந்த நாளுக்கு வந்திருக்கும் அனைவரையும் சந்தோஷத்துடன் வரவேற்கிறேன். இங்கே நமது சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் மத்திய அமைச்சர் அண்ணாச்சி திரு பொன் விஜயராகவனை அவரோட பிஸி ஷெட்யூல், ஏன்னா அவர் ரொம்ப ஒரு ஹெவி மந்திரி சபை பார்த்துக்கிறார். அதில் கொஞ்சம் நேரம் நமக்காக ஒதுக்கி வேற எதுக்கும் இல்லை, அப்பா மேலே உள்ள பிரியத்தில் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நம்மளிடம் வந்து இங்கே இந்த விழாவில் கலந்து கொண்டதற்கு அவரை
ஐயா, நன்றியுடன் உங்களை வரவேற்கிறேன். பார்த்தால் தெரியும், எளிமையானவர், வெரி ஹம்பிள் அண்ட் வெரி சிம்பிள் பர்சன். இந்த விழாவை 2002 முதல் நடத்தி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இது டாக்டர் சிவாஜி கணேசன் மெமோரியல் பிரைஸ் வந்து ஒரு சர்டிபிகேட்டுடன் ரூபாய் 50,000 சாதனையாளர்களுக்கு, கலை உலகம் திரையுலகத்தில் இருந்த சாதனையாளருக்கு தருகிறோம். இது வந்து பாரத் ரத்னா லதா மங்கேஷ்கரின் ஆலோசனைப்படி நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இது வந்து நாங்கள் யாருக்கு அவார்டு கொடுக்குறோமோ அவங்க ஒப்புதலை கேட்டு அவங்க சரின்னு சொன்னோட தான் நாங்கள் அவார்டு கொடுக்குறோம். ஏன்னா நாங்கள் அவங்களுக்கு மரியாதை பண்ணுறதை விட இது அவங்க எங்களுக்கு மரியாதை பண்ணுறதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். இது வரைக்கும் 2002லிருந்து 2013 வரைக்கும் 47 பேரை மரியாதை செய்திருக்கிறோம். அவார்டு வின்னர்ஸ் இந்த வருஷம் டாக்டர் பத்மா சுப்பிரமணியம். நடிகர் திலகம் சொல்வார், பத்மா ஷீ இஸ் ஆல்வேஸ் அ ஜீனியஸ் என்று. டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் என்றால் நாட்டியத்துக்கு மட்டுமல்ல, நீங்கள் அந்த கோயில் கல்வெட்டுல எல்லாம் பார்த்துருப்பீங்க, அதில் என்ன அந்த பழைய தமிழ் வட்டெழுத்தை கூட அவங்களால படிக்க முடியும். அவ்வளோ ஒரு திறமைசாலி, அவ்வளோ ஒரு புத்திசாலி. அதே மாதிரி நாட்டிய பேரொளி பத்மனி, எங்கள் பத்மனி தெரியுமா உங்களுக்கெல்லாம்? அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உலகத்திலே ஒரு சிவாஜி கணேசன், ஒரு பத்மா சுப்பிரமணியம், ஒரு லதா மங்கேஷ்கர் என்று. இதை விட என்ன பாராட்டு. டாக்டர் வணக்கம், வருக. அம்மா ஜமுனா ராணி அவர்கள், வாட் அ வாய்ஸ். பாட்டு ஒன்று கேட்டேன் என்றால் பரவசம் தான் நமக்கெல்லாம். அம்மா வணக்கம், வருக. விஜயகுமாரி அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை 2 நாளாக. ஸோ ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்டாங்க. அவங்க மனசெல்லாம் இங்கே இருக்குது, பட் ரொம்ப உடம்பு சரியில்லை, அதெல்லாம் எக்ஸ்கியூஸ் பண்ணிவிட்டோம். ஐயா விஎஸ் ராகவன் அவர்கள், அவர் நான் முதல் தடவையாக அப்பா ஷூட்டிங்கில் அவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப த்ரில். ஏன்னா இவர் ஹாலிவுட் படத்தில் ஆக்ட் பண்ணியிருந்தார் அப்போ நான் சின்ன வயசில். அப்போ நான் கேட்டேன், எப்போ ஒரு இங்கிலீஷ் ஆக்டரா? இல்லைப்பா, நம்ம ஊர் விஎஸ் ராகவன் தான் அப்படின்னு சொன்னார் அப்பா. அவர் அதிலேருந்து திரையில் மட்டுமல்ல நாடகத்திலும் சிறப்பாக செய்த ஒரு நடிகர், மாபெரும் நடிகர், நடிகர் திலகத்தின் நெருங்கிய நண்பர். ஐயா வணக்கம், வருக. இப்போ வெள்ளக்கார தோரனா விக்ரம் பிரபு நடிக்கும் படம். ஆனா அப்போ ஜாக்சன் துரைனா அண்ணன் பார்த்திபன் தான். சிறு வயதிலிருந்தே தெரியும். அது ஏன் அண்ணன் சொல்றோம்னா, அந்த நாடக பழக்கம். அப்பா எல்லாத்தையும் நம்ம அண்ணன் கூப்பிடு, பார்த்திபன் அண்ணன் பார்த்தா அண்ணன் கூப்பிடு பார்த்திபன் சொல்லி. வானம் பொழிகிறது என்றால் நடிகர் திலகத்தின் ஞாபகம் வந்தாலும் அது கூடவே ஜாக்சன் துரை ஒட்டிக்கிட்டு தான் வருவார். இப்படி நடிகர் திலகத்தின் பிறந்த நாளை கொண்டாடுவதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இதுபோல் சாதனை படைத்தவர்களை நாங்கள் ஏதோ எங்களால் முடிந்த அளவுக்கு மரியாதை செய்கிறோம். தொடர்ந்து பிரபுவும் நானும், இது நாங்கள் 2 பேரும் இருக்கும் வரை இந்த விழா தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். நீங்களும் இதில் கலந்து கொண்டால் தான் இந்த விழாவுக்கு சிறப்பு. அண்ணன் சிவாஜி கணேசன் அவர்கள் ஆரம்பத்திலே நாடகத்திலே பெண் வேடம் போட்டதாக நான் படித்தேன். ஒரு நாடகத்தில் அல்ல, பல நாடகங்களிலே அந்த பெண் வேடத்தை அவர் எடுத்திருக்கின்றார். இன்னும் சொல்ல போனால் பெண்கள் நடிப்பதை விட சிறப்பாக நடிக்கக்கூடிய திறமை படைத்தவர் சிவாஜி கணேசன் என்று சொல்லி நாடகங்களிலே பெண் வேடங்களை அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். எந்த திரைப்படத்தை குறிப்பிட்டு சொல்லி பேசுவது? அவர் நடித்திருக்கக்கூடிய அத்தனை திரைப்படங்களையும் சொல்ல முடியும். பாசம் என்று சொன்னால் அது சிவாஜி கணேசனை பார்த்து பாசத்தை படிக்க வேண்டும். யாரு சொல்றாங்க? இன்னைக்கும் குடும்பத்தில் ஒரு பெரிய பாசமல்ல சிவாஜி, பாசமல்ல சிவாஜி தான் இலக்கணமா சொல்லுகின்றார்கள். ஒரு வில்லன் எப்படி இருக்க வேண்டும்? நாம் எல்லாம் நம்பியாரை போற்றுகின்றோம், நான் தவறு சொல்லவில்லை, மிகச்சிறந்த வில்லன் நடிகர். பல வில்லன் நடிகர்கள் இருந்து ஓடி இருக்கின்றார்கள், அவங்கெல்லாம் குறை சொல்லக்கூடாது. ஆனாலும் கூட ஒரு தலை சிறந்த வில்லன் இருக்கின்றார் என்று சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் சிவாஜி கணேசனை விட வில்லன் எவருமே இருக்க மாட்டார். பயங்கரமான ஆளு. அந்த திரைப்படத்தை நாம் பார்க்க வேண்டும். ரங்கூன் ராதா,
அந்த திரைப்படத்தை பார்த்தவங்க எந்த பெண்ணாக இருந்தாலும் சாபம் போடாமல் திரையரங்கத்தை விட்டு வெளியே போகவே மாட்டார்கள். ஒரு வில்லன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இருப்பான் என்று சொல்லி இருக்க வேண்டும் என்று இல்லை, இருப்பான். எப்படியெல்லாம் தன்னுடைய மனைவியை கொடுமைப்படுத்துவான். இரண்டாவது ஒரு பொண்ணு கிட்ட ஆசை வந்தாச்சுன்னு சொன்னா அந்த பைத்தியம் பிடித்தவன் எப்படி இருப்பான் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக ரங்கோன் ராதாவை முன்னிறுத்தி காட்டிய ஒரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். வீரபாண்டிய கட்டபொம்மன் இன்னைக்கும் அங்க இருக்கக்கூடிய கயத்தாரில் இருக்கக்கூடிய வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சிலையை வடித்து கொடுத்தவர் மரியாதைக்குரிய சிவாஜி கணேசன் அவர்கள். எஸ்பி சௌத்ரி தங்க பதக்கம். அது மட்டுமல்ல, வாவு சிதம்பரனார் செக்கிழுத்து திம்மல் சிறையிலே அவர் வாடிய அந்த துயரங்கள், அந்த கஷ்டம், அந்த செக்கிழுக்கும் போது எப்படி இருக்கும்? இன்று நம்முடைய தலைமுறை மட்டுமல்ல, இனி வரக்கூடிய எத்தனை தலைமுறையாக இருந்தாலும் சரிதான், இந்திய சரித்திரத்திலே சுதந்திர போராட்ட தியாகிகள் எப்படி கஷ்டப்பட்டார்கள் என்று சொல்லி உணர வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் காலம் காலமாக பார்க்க வேண்டிய திரைப்படம் கப்பலோட்டிய தமிழன். அவர் சும்மா நடிச்சுட்டு போகல, கையங்காலையும் ஆட்டிட்டு ஒன்றும் போகல. அவர்கிட்ட இருந்த அவயங்கள் முழுவதும் நடித்தன. கண் நடித்தது என்று சொல்லுவார்கள். கண் மட்டும் நடிக்கவில்லை, கண் இமை நடித்தது. கண் இமை மட்டும் நடிக்கவில்லை, இமையினுடைய மயிர் கால்களும் நடித்த ஒரு நடிகன் உண்டு என்று சொன்னால் அது சிவாஜி கணேசனை தவிர வேறு யாருமே இருக்க முடியாது. கலைத்துறையிலே கொடிகட்டி பிறந்த என் அன்பிற்குரிய அண்ணன் அரசியல் துறையிலே தோற்று போய்விட்டார் என்று சொல்லித்தான் நான் கருதுகின்றேன். அதிலே எனக்கு வருத்தம் உண்டு. ஆனால் நான் ஆரம்பத்திலேயே சொன்னது போல அவர் அதை நினைத்து பணிபுரிந்திருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாக அதையும் அவரால் கேட்டிருக்க முடியும். கலைஞர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்னுடைய வேண்டுதலை நான் வைக்கின்றேன். இந்த கலைத்துறையிலே அவருக்கு போதுமான ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லை என்பது என்னுடைய கருத்து. பெரிய மன்றங்கள் அதெல்லாம் வச்சுட்டு நாம பண்ணா மட்டும் போதாது. அவருடைய பேரிலே பரிசுகள் கொடுக்கப்படக்கூடிய நிலைக்கு காலம் உருவாகி வர வேண்டும். சிவாஜி கணேசன் நம்முடைய இந்தியாவினுடைய கௌரவமிக்க மிகப்பெரிய ஒரு சொத்து என்று சொல்லி நான் கருதுகின்றேன். நாளைக்கு நாம சரஸ்வதி விழா கொண்டாடுறோம். சரஸ்வதி விழான்னா என்ன? எனக்கு ஒழுங்கா படிப்பு வரணும், எனக்கு ஒழுங்கா தொழில் வரணும். இதுக்காக தானே நம்ம வருஷந்தோறும் சரஸ்வதி விழா கொண்டாடுறோம், சரஸ்வதி பூஜை கொண்டாடுறோம், விஜயதசமி கொண்டாடுறோம். நடிகர் திலகத்தினுடைய விழாவை நடத்துவது நடிகர்கள் அத்தனை பேருக்கும் எடுக்கக்கூடிய விழாவாக, நடிப்புக்கு என்று சொல்லி ஒரு தெய்வம் உண்டு என்று சொன்னால் அந்த தெய்வத்திற்கு எடுக்கக்கூடிய விழாவாக அந்த விழா அமையும். ஆகவே அனைத்து கலைஞர்களுடைய பொறுப்பு, சினிமா துறையினுடைய பொறுப்பு. அடுத்த ஆண்டு என்னுடைய விருப்பம், நீங்கள் நடத்துகின்ற விழா ஒரு புறத்திலே இருந்தாலும் நடிகர் சங்கத்துடைய சார்பிலே, நடிகர் உலகத்துடைய சார்பிலே, சினிமா துறையினுடைய சார்பிலே இந்த விழா துவக்கப்பட்டு ஆண்டுதோறும் நடத்தப்பட வேண்டும் என்கின்ற என்னுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை தந்த மரியாதைக்குரிய அண்ணன் ராம்குமார் அவர்களுக்கும் அண்ணன் பிரபு அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் அவருடைய வழக்கத்தை நன்றி கூறி என்றும் எப்போதும் உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்று தெரிவித்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.